நான் தெரியாம தான் கேக்குறேன். சேர்ந்து சாமி கும்பிட்டாதான் என்னவா? அவ எதுல குறைஞ்சு போறா? விளக்க அணைச்சே ஆகணும்னு சொல்லிட்டா. நீங்களே சொல்லுங்க, ஏத்து வச்ச விளக்காணிக்க எந்த பொண்ணுக்காவது மனசு வருமா? உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். எனக்கெல்லாம் அழுக முட்டிட்டு வந்துச்சு தெரியுமா? அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். சின்ன வயசுல அடம் பிடிப்பா, அது இதுன்னு கேப்பா. நானும் சரின்னு கொடுத்துருவேன். இப்போ கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, அவளுக்குன்னு ஒரு பொறுப்பெல்லாம் வர வேண்டாம்? இன்னுமா சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருப்பா? இன்னைக்கும் நான் மட்டும் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்க போறேன்? நம்ம துவக்கி வச்ச அஞ்சலியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே வேண்டிப்பேன். என் மனசுல அதான் மாமா இருக்கு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, சாமிக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா எவ்வளவு மனசு கஷ்டம் வந்தாலும் நீங்க என்ன பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பீங்களே, அந்த சிரிப்பிலேயே எல்லாம் காணாம போயிடுமாமா. கண்ணம்மான்னு என் பேர் சொல்லி கூப்பிடுவீங்களே, அந்த ஒத்த வார்த்தையில அப்படியே யானை பலம் வந்து சேரும். கண்ணம்மா. மாமா, நீங்க கூப்பிடுறது அப்படியே என் காதுல கேக்குது மாமா. கண்ணம்மா, இங்க பாரு. மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இனிமே உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா போட்டோ கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல, என்கிட்டயே பேசலாம். ஓகே? நீ பேச ஆரம்பிச்சதுமே கடவுள் இந்த கண்ணம்மா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாடுறான்னு என்ன சருக்கு நம்பிச்சு வச்சார். அது ஒண்ணும் இல்ல மாமா, வேற யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு இருந்தா அது பொருளை பேசுற மாதிரி இருக்கும். நமக்குள்ளேயே பேசிக்கிட்டா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அதான் போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்கேன். அத நேர்லயே பேசிருக்கலாம்ல. பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நேரா போய் திட்டுவீங்க, இல்லனா போய் சண்டை போடுவீங்க. நீங்க எனக்காக யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சும் பேசக்கூடாது. அதனாலதான் மாமா நான் எதுவும் உங்ககிட்ட சொல்றது இல்ல. சரி, உனக்காக இனிமே யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். ஆனா இனிமே எதா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் சொல்லணும். ஓகே? கண்ணம்மா. மாமா, இல்ல பேர் சொன்னா யானை பலம் வருதான்னு பார்த்தேன். ஏன் கண்ணம்மா, இந்த சிரிப்பு எப்பவுமே நம்ம ரூம்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ரூமுக்கு சிரிப்பு மந்திரம் போடணும். வாசலுக்கு வெளியவே கவலை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். ஆமா இல்ல? எனக்கு அப்படி ஒரு மந்திரம் தெரியும். போடலாமா? இந்த ரூம எப்பவுமே சந்தோஷமா இருக்க ரூமா மாத்திரலாமா? ஷார்? இன்னையில இருந்து இந்த ரூம் பேரு ஜீபூம்பா ரூம். ஜீபூம்பா ரூமா? அப்படின்னா என்ன மாமா? ஒரு வீட்லயும் கணவன் மனைவி தங்கியிருக்கார ஒரு ஜீபூம்பா அறையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ரூம்குள்ள அவங்க 2 பேரும் நுழையிறப்போ அன்னைக்கு இருக்க எல்லா கவலையும் வெளியிலே விட்டு வந்துடணும். அள்ள முடியாத சந்தோஷம் அந்த ரூம்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே மாமா. அப்ப இனிமே இந்த ரூம் ஜீபூம்பா ரூம். இவ ஜூஸ்ல எதையோ கலந்தா அதை நானும் பார்த்தேன். ஜூஸ் கொடுத்தது நீங்க தான். அம்மா தான் பார்த்துதான் சொல்றாங்கல்ல.
பாரதி, ஹே வெண்பா, ரிப்போர்ட்டை கையில வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா அது மாறிடுமா? இல்ல இவ்ளோ தெளிவா ரிப்போர்ட் இருக்கப்ப நீ ஏன் மாத்தி சொன்ன? ரிசல்ட் தெரியாமலே உன் வீட்ல என்ன குதி குதிச்சாங்க, நீயும் பார்த்தல. ஆண்டி எல்லாம் கடைசி வரைக்கும் நம்பவே இல்ல. அகிலன் கண்ணம்மா தான் மருந்து வச்சான்னு டோட்டலா நம்பிட்டான். கண்ணம்மா கொடுத்த ஜூஸ்ல விஷம் இருந்தது உண்மைதான். ஆனா அது கண்ணம்மா தான் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவ அப்படிப்பட்ட பொண்ணா இருப்பாளான்னு எனக்கு ஒன்னும் தெரியல பாரதி. இன்னசென்ட்டா தான் இருக்கா. அவதான் இந்த ஃபிஷிங் ஹூக்ல இருக்க தக்க மாதிரி. அத என்னமோ சொல்லுவாங்களே, ஃபிஷர்மேன் கையிலலாம் இருக்குமே, அவங்க கையில இருக்க தூண்டில் மாதிரி. மீன் இழுத்தா தண்ணிக்கும், மீனவ இழுத்தா கரைக்கும் நகர்வா பாரதி. அவளை சேவ் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த ரிப்போர்ட் மட்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வை, அவ்வளோதான். காலத்துக்கும் அத சொல்லி சொல்லியே அவளை கொன்றுவாங்க. எஸ் வெண்பா, யூ ஆர் ரைட். அதுவும் இல்லாம கண்ணம்மா யாரு? நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, உன் காதல் மனைவி. அவளை காப்பாத்துறது என்னோட கடமை தானடா. ரொம்ப தேங்க்ஸ் வெண்பா. போட்டன பாரு, என்கிட்டே தேங்க்ஸா? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன்னு தெரியாதா பாரதி? டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன நீ இதே பாத்துட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துரு பாரதி. இந்த ரிப்போர்ட்ல மனசுல இருந்து தூக்கி எறி. நீ இத பாத்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். இத கிழிச்சு போடுறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன சொல்றதுன்னே தெரியல வெண்பா. ஆனா அன்னைக்கு நீ வரலன்னா இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. கரெக்டான டைமுக்கு வந்த. நானா வரலடா மடையா, நீ தான் வர வச்ச. அகிலன் கல்யாண இன்விடேஷனை பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது இன்னும் அது நம்மள ஞாபகம் வச்சிருக்கே, கரெக்டா இன்விடேஷன்லாம் அனுப்பியிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உங்க கல்யாண போட்டோவை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன்டா. நீ மாறவே இல்லை வெண்பா. காலேஜ் படிக்கிறப்ப நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நீ என்ன பாரதி வந்துட்டானான்னு கேட்க மாட்டேன். அது வந்துச்சா போயிடுச்சா அப்படிதான் கேட்ப. அன்னையிலிருந்து நான் உனக்கு அதுதான். கல்யாணத்தை தான் நம்ப முடியல. நல்லா யோசிச்சு பார்த்தா என்னோட எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஒரே பர்சன் நீ தான். என்னோட காலேஜில் நான் பண்ண சேட்டை எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்றதை விட உன்னை ரொம்ப ரசிக்கிறவன்னு சொல்லலாம். நிஜமா இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்கும்ல, சொல்லு. பாரதி கண்ணம்மாவின் காதல் கதை கேட்போம். பெரிய கதைலாம் ஒன்றும் இல்லை. இனிமே என் வாழ்க்கையில பெண்களே இல்லைன்னு முடிவு பண்ணி தான் சோஷியல் சர்வீஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் அப்பதான் கண்ணம்மாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான், அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடா மணிரத்னம் படம் மாதிரி சுருக்கமா எளிமையான கதையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, கண்ணம்மா கிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லிட்டியா? நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஆக்சிடென்ட் பத்தி இன்னும் சொல்லல. ஆனா ஆக்சிடென்ட்டோட போஸ்ட் எஃபெக்ட் பத்திலாம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அவங்க அப்பா மூலியமா சொல்லி அவளோட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஹே, சூப்பர்டா. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கட்டிக்கிட்டானா she is really great. Yeah. அது ஒரு நல்ல பொண்ணா இருக்கும் போலயே. Then how's your life? How's your life னா என்னடா யோசிக்கிற? இல்ல, இட்ஸ் நைஸ். பட் நான் இன்னும் பர்சனல் லைஃப் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. டேய், என்னடா சொல்ற? என்னை பத்தி எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும்ல, இதையும் தெரிஞ்சுக்கோ. எங்களுக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கல.
ஏண்டா? காரணம்லாம் இல்ல, பட் ஆனா எதுவும் நடக்கல. சரி, எல்லாத்தையும் மறந்துரு. கண்ணம்மா கூட நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சாரி சார். இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. சார் நான் சைன் வாங்க தான் வந்தேன். நான் அப்புறம் வாங்க வாங்கிக்கிறேன். உள்ள வாங்க, பரவாயில்ல வாங்க. பென். யா, தேங்க்யூ சார். ஷூர். அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாரதி, அவ சரியா புரிஞ்சுக்கிட்டா. என்ன சொல்லியிருக்கானுங்க என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னெல்லாம் நடக்குதுப்பா, ஏகப்பட்ட கூத்து நடக்குது. இந்தம்மா சாப்பிடு. ஈபி கரண்டும் இல்லை, இன்வெர்டர் கரண்டும் இல்லை, அப்படியே அவியுதுமா. ஆமாடி, இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்? வேலை வெட்டி இல்லைனாலும் வீடு அடங்கி இருக்க மாட்டானா? சும்மா இருமா, அவன் இல்லாம இருக்கதே நல்லது. இப்ப எல்லாம் அவன் பழைய மாதிரி இல்லம்மா. அவன் இருந்தானா ஏதாவது ஒரு மாலுகளும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். ஒன்னும் வாங்கலைனாலும் ஒரு சுத்தி வந்தா குளுகுளுன்னு இருக்கும்ல. அம்மா, இப்ப எல்லாம் நீ கிராமத்து மனுஷி மாதிரி இல்ல, நல்லா தேறிட்ட. எல்லாம் என் பேத்தி அஞ்சலி கத்து கொடுத்ததுதான். ஏமா, இந்த பிள்ளைய பாத்தியாமா? புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாளான்னு? அது அப்படித்தாண்டி இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் வரைக்கும் நீ ஏன் என்ன எட்டி பார்க்கல? உன் மாவ மட்டும் எட்டி பாப்பாளா? இத்தனைக்கும் அப்பெல்லாம் நினைச்ச உடனே பேசுறதுக்கு போன் வசதி கூட கிடையாது. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினம்மா. அவளுக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். போன்லயாவது சார்ஜ் இருக்காடி? அதெல்லாம் இருக்குமா, இல்ல செத்து போயிட மாட்டேன். யாருக்கிட்ட பேசலைனாலும் இப்படியே இந்த போனை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறது பழகி போச்சுமா. ஹலோ, எம்புட்டு நாள் ஆச்சு, ஒரு போன் கூட பண்ணாம இருந்துட்டியடி. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? பாட்டி மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாருமே நல்லா இருக்கண்டி. பாட்டி தான் உன் பேச்ச எடுத்தாங்க, அதான் போன் பண்ணேன். ஏய், அந்த போனை குடிடி, 4 வார்த்தை நானும் பேசுறேன். பாட்டி கிட்ட பேசு. ஹலோ. ஹாய் பாட்டி. ஹாய். அம்மா, நீ கை காட்டுறதெல்லாம் அவளுக்கு தெரியாதுமா, நீ பேசுறது மட்டும்தான் கேக்கும். சரிடி. எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது கிடக்கட்டும், நீ எப்படி இருக்க செல்லம்? ஆமா, அந்த வீடு உன் கைக்குள்ள வந்துருச்சா? எல்லாரும் உன் பேச்ச கேக்குறாங்களா? எங்க பாட்டி, அவ எங்க அத்தைய தவிர எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அவ்வளோ பெரிய பழி விழுந்தும் அவ எடை இன்னும் இங்க ஆட்டம் காணல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாட்டி. அடி பாவி, என்னடி இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? இது நம்ம வம்சத்துக்கு கேடு இல்ல. அம்மா, அப்படி என்ன சொல்ற? நானும் கேப்பேல, போன ஸ்பீக்கர்ல தான் போடேன். இருடி அம்மாடி, இந்தா அந்த கன்றாவி என்னமோ நீ போடு. அவளை இங்க நல்ல பாதுகாப்பா வச்சிருக்காங்கம்மா. அவளோட சொல்லும் அவ கண்ணீரும் இங்க நல்ல விலையாகுது. அதனால இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியல. நல்லா சொன்ன போ. போற போக்க பார்த்தா அவ சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டுற இடத்துல வந்துருவ போல இருக்கே. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அத்தை நான் நிம்மிய தவிர எல்லாருமே அவ பக்கம்தான் இருக்காங்க. அடி கூறு விட்டவளே, உனக்கு யோசனை தோணலைனா ஒரு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இப்படியா கையப்ப செஞ்சுட்டு முழிச்சிட்டே இருப்ப? இரு இரு அஞ்சலி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா ஆபத்தையும் நாம தான் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அத நாம தூரம் நின்னுதான் அழிக்கணும். பாட்டி சொல்றத நல்லா கேட்டுக்க அஞ்சலி. சரிம்மா. அம்மா, நல்லதா 4 யோசனை சொல்லு. முதல்ல
அந்த அம்மா அதான் உன் அத்தை சௌந்தர்யாவ கைக்குள்ள போட்டுக்க. எல்லா பொம்பளையும் ஏதாவது ஒரு சொல்லுக்கு மயங்குவா. உன் மாமியார் காரியம் எந்த சொல்லுல மயங்குறான்னு பாரு. அதுல அடி. அந்த அம்மாக்கு தான் அழகுங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அதை யாராவது சொன்னா அவங்களுக்கு பிடிச்சிருது. அப்ப அதையே நீயும் பிடி. தினம் ஒரு வாட்டி அந்த அம்மா அழக புகழ்ந்து பேசு. அந்த கண்ணம்மாவை குத்தம் சொல்லாத. கண்ணம்மாவை குத்தம் சொல்ல வை. அவ தன்னால சாஞ்சா அது அவ தலையெழுத்துன்னு பேச்சு வரணுமே தவிர அவளை அஞ்சலி தான் தள்ளி விட்டான்னு பேச்சு வரக்கூடாது. அவ மேல நீ 1000 குறை சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா சொல்லி முடிச்சிட்டு 1000 இருந்தாலும் அவ என் அக்கான்னு சொல்ல மறக்க கூடாது. அப்படி சொல்லுமா. கூட இருந்தே கழுத்த இருக்கிறதே நல்லது. அஞ்சலி அப்படியே செய்யே. சரிம்மா. நான் வந்தது கூட தெரியாம எப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு பாரு. அவசரப்படக்கூடாதுடி, நிதானமா இருக்கணும். கெட்டவனை காப்பாத்துறது அவன் பொறுமைதான். நிதானமா இரு, கவனமா காய் நகத்து. டேய் டேய், அறிவு கெட்டவனே, அநியாயமா ஒரு பூசணிக்காய் வேஸ்ட் பண்ணிட்டியேடா. நியாயமா பார்த்தா இந்த பூசணிக்காய உங்க 2 பேர் தலை மேலதான் உடைக்கணும். வாழ வேண்டிய பொண்ணுக்கு வாழ்க்கைய கத்து கொடுக்கிற லட்சணத்தை பாரு. குடு வாட்டனா. ஹலோ அஞ்சலி, நல்லா கேட்டுக்க. அவரவர் வாழ்க்கைய அவரவர் தான் வாழணும். அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை வீணாதான் போகும். இதுங்க சொல்றதெல்லாம் கேட்டு தொலையாத. ஹலோ நெச்சிட்டா. அவ எப்படி இருப்பா? உங்க வாரிசாச்சே. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் நித்திய கண்டமான வீட்டுல தான் நாம இருக்கோம். எப்ப வேணும்னாலும் தெருவுக்கு வரலாம். அத மனசுல வச்சுக்கங்க. இன்னொரு தடவை அந்த பொண்ணை இந்த மாதிரி உசுப்பேத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க, இந்த கதிதான். அட பாவி, பாருடி எப்படி போட்டு போறான்னு. போடா, கடுப்பேத்துறோம். ச்சே, நான் சொன்னேலம்மா அவன் இப்ப மாறிட்டான்னு. ஹாய் சித்தப்பா. ஹாய் வெண்பா, உட்கார். நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனே. என்ன சர்ப்ரைஸ்? நான் எப்படி பாரதியை விட்டுட்டு போனேனோ அப்படியே அவனுக்கு திரும்ப கிடைக்க போறான். ஏதோ இதே மாதிரிதான் நானும் ஷாக் ஆகி நின்ன சித்தப்பா. புரியல? He is pure virgin. என்னமா அது வர்ஜின் ஒரு வெஜிடேரியன் மாதிரி சொல்ற? இந்த பாரு, விரும்பினவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண போனோட சந்தோஷமா இருக்கான். அப்புறம் எப்படிமா வர்ஜின்? விதி வலியது சித்தப்பா. ஹாரோஸ்கோப்ல அத்தனை ஸ்கோப்பும் நமக்கு இருக்கு. மில்கிவேல இருக்க கிரகங்கள் எல்லாம் வெண்பாக்காகவே ஏங்கிட்டு இருக்கு. நோ, திஸ் இஸ் நாட் ட்ரூ. இதே உண்மையா இருக்க கூடாது? ஏன் உண்மைன்னு நம்ம நம்ப கூடாது? சரி, இப்போ அவன் பியூரா இருக்கான். அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? நீ ஒரு மக்கு சித்தப்பா. எவ்வளவு சீக்கிரம் கண்ணம்மாவ பாரதி வாழ்க்கையில இருந்து விரட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விரட்டி விட்டுட்டா அவனுக்கு முழுமையா கிடைச்சிருவான்ல. இப்போ அவளை விரட்டி விடுறதுக்கு முன்னால அவங்கள ஒண்ணு சேர விடாம பாத்துக்கிட்டா அவன் எனக்கு மட்டுமே சொந்தமானவனா இருப்பான் சித்தப்பா. உனக்கே இது கிரைம்னு தோண மாட்டேங்குது? உங்களுக்கே இந்த லவ்னு தோண மாட்டேங்குது? எனிவேஸ், நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னல. இதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன சொல்ல போறீங்க? இரு.
நம்ம 15 days வீசா எடுத்துட்டு வந்தோம்ல, பாரு இந்த ஃப்ரைடேயோட முடியுது. சோ டிக்கெட் போட்டாச்சு, நம்ம யூஎஸ் போறோம். வேற வழியே இல்ல சித்தப்பா. சத்தியமா இல்ல. உன்னோட லட்சியத்துக்கு இன்னொரு முறை டிக்கெட் போட்டு தான் வரணும். உங்களுக்கு தான் அங்க கிரீன் என்ன கார்டு இருக்கே. பண்றதுப்பா? நீங்க தான் அமெரிக்காவோட பிரஜை, நான் அப்படி இல்ல. எனக்கு பாரதி தான் உலகம், அவ இருக்கிற இடம் தான் சொர்க்கம். அதனால நான் உங்க கூட வரல. நீங்க இங்க இருக்கிறதும் இருக்காததும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதன்பா ஒரு நிமிஷம்.